மணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போனல என்னாச்சு? அட போப்பா, 2 லட்ச ரூபா செலவாகுது. 1 லட்ச ரூபா தான் நாங்கள் கொடுப்போம். 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் கை காசு போடணும்னு சொல்லிட்டாங்க. அதான்டா, கவரேஜில் 5 லட்சம் வரைக்கும் இருக்குல்ல, பில்லு வேற 2 லட்சம் தானே, ஏன் அதை கவர் பண்ண முடியாதாம்மா? அப்படி நம்பி தான் போய் நான் கேட்டேன். அதில் வந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இந்த மாதிரிலாம் கவர் ஆகாது, 1 லட்ச ரூபா தான் நாங்கள் கொடுப்போம், 1 லட்ச ரூபா நீங்கள் கை காசில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாலிசியை பற்றி நம்மளுக்கு என்னடா தெரியும்? அவங்க தான் சொல்லியிருக்கணும் என்ன ஏதுன்னு. பாலிசி இருக்கும்போது நீங்கள் தான் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பாலிசியில் இருக்கோ அதை தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அடா, அநியாயமாக இருக்குது. இவருக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் நடக்காமல் இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது முக்கியம் இல்லை, அதை பற்றின அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போடுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா நாளை பின்ன இவருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகாது, இல்லை ஃபுல்லாக கவர் ஆகாமல் இருக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தாலுமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதை பற்றின ஒரு 10 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு எடுத்தால் போதும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கோபே. அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் யார் மூலயமாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார், சார் 8000 தான் சார் ப்ரீமியம், 5 லட்சம் கவரேஜ் சார் அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கே, அதில் ஒரு 2000 சேவ் பண்ணால் நமக்கு லாபமே அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ப்ரீமியம் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்மி பண்ணுறத 25% கோபே அப்படின்னு சொல்லி உங்களோட பாலிசியில் சேர்த்துருவாங்க. அதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் பில் ஏதாவது அட்மிட் ஆகிறீங்க, ஹாஸ்பிட்டல் பில்லு 2 லட்சம் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கோபே 25% இருக்கா, அப்போ 1,75,000 தான் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும். மிச்சம் 25,000 நம்ம கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீமியங்கிறதெல்லாம் தாண்டி கோபே வந்து 0 கோபே இல்லை நோ கோபே அப்படிங்க தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கவர் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ரூம் ரெண்ட். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் நீங்கள் ஏதோ ஒரு ரூமில் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. உங்கள் பாலிசியில் என்ன ரூம் ரெண்ட் டைப் இருக்குது, ரூம் ரெண்ட் லிமிட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம அட்மிட் ஆகணும். இப்போ உங்கள் பாலிசியில் ரூம் ரெண்ட் லிமிட் வந்து அதிகபட்சம் 5,000 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அவசரத்தில் ஒரு 10,000 ரூம் ரெண்ட் உள்ள ஒரு ரூமில் போய் அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் வந்து ஒரு 2 லட்சம் வருதுன்னா அதில் 1 லட்சம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 1 லட்சம் தான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதனால் நமக்கு ரூம் ரெண்ட் லிமிட் எவ்வளோ இருக்கும், 5,000 தான் இருக்குன்னா 5,000 ரூம் ரெண்ட் உள்ள ரூமில் போய் நம்ம அட்மிட் ஆகிறதா இன்சூரன்ஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இல்லை அப்படின்னா ரூம் ரெண்ட் அன்லிமிட்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவசரத்தில் ரூம் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கணும் அவசியமே இல்லை, எந்த ரூம்னாலும் போய் நம்ம அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் ரூம் ரெண்ட் பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று ரூம் ரெண்ட் அன்லிமிட்டட் உள்ள பாலிசியாக எடுக்கணும், இல்லை சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூமாக இருக்கிற பாலிசியாக பார்த்து நம்ம எடுக்கணும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சப்ளிமிட். இப்போ உங்களுக்கு லங்ஸ் நுரையீரல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு டிசீஸுக்குமே அவங்க வந்து சப்ளிமிட் அப்படின்னு சொல்லி பாலிசியில் வச்சிருப்பாங்க. இப்போ லங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% சப்ளிமிட் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ லங்ஸ் சம்மந்தமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் 2 லட்சம் வந்திருக்கு, ஆனால் அதில் 1,80,000 தான் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும், 20,000 வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சப்ளிமிட்டும் 0 சப்ளிமிட் இல்லை நோ சப்ளிமிட் அப்படிங்கிற மாதிரியான பாலிசி நம்ம எடுக்கிறது இன்சூரன்ஸ் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். நாலாவது பாயிண்ட் என்னன்னா வெயிட்டிங் பீரியட். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து பாலிசியில் மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ அந்த டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் அடுத்த ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கோ இல்லை குறிப்பிட்ட வருஷங்களுக்கோ அது வந்து கவர் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து கவர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததுக்கப்புறம் புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட டிசீஸுக்கெல்லாம் குறிப்பிட்ட மாதங்களோ இல்லை குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் தான் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு டிசீஸ்க்கும் வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ, எத்தனை மாதம் எத்தனை வருஷம் அப்படிங்கிறதா கிளியராக பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்கிற பாலிசியை பார்த்து எடுக்கிறதா நமக்கு நல்லது. இவ்வளோ நேரம் நான் மேலே சொன்ன கோபே, ரூம் ரெண்ட், சப்ளிமிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டீசர் ட்ரெய்லர் மட்டும்தான். இனிமேல் நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் மெயின் பிக்சரே. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவில் இன்சூரன்ஸ் பற்றி மொத்த விஷயத்தையும் டீட்டெயிலாக என்னால் எஜுகேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸ் மட்டும்தான். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அதிகபட்சம் 1 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டிட்டோ இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் 4.9 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்தியாவிலே நம்பர் 1 ட்ரேடிங் கம்பெனியான செரோ தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எது, அதை வந்து நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி எடுக்கிறது, ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் நாளப்பின கிளைம் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பாலிசி எடுக்கணும், ஒருவேளை ரிஜெக்ட் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி பாலிசி எடுக்கிறதுலேருந்து கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நமக்கு வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி எடுக்கிறது, இப்படி இன்சூரன்ஸ் பற்றி மொத்தமாக டீட்டெயிலாக
எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும், அதாவது டே 1ல் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றியும், டே 2ல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 60 நிமிஷம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெளிவாக எஜுகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் 50,000 பேர் இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸை அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் கொடுக்குற உங்கள் ஃபோன் நம்பருக்கு எந்த ஒரு ஸ்பேம் மெசேஜோ எந்த ஒரு ஸ்பேம் காலோ வராது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வற்புறுத்தவும் மாட்டாங்க, உங்களை அட்வைஸ் பண்ணவும் மாட்டாங்க. இது ஜஸ்ட் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் டிட்டோவோட இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸை அட்டன் பண்ணி இன்சூரன்ஸ் பற்றி மொத்த விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிட்டோவோட இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அதில் போய் இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஸ்லாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஹெர்னியா ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லை கேட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அட்மிட் ஆகிருந்து ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி ஒரே நாளில் வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போகிறது தான் டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே தாண்டிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் மட்டும்தான் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வந்து கவர் ஆகும். ஒரு நாளுக்குள்ளே பண்ணிட்டோம்னா கவர் ஆகாது. அப்போ இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் கவர் ஆகிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 6வது முக்கியமான விஷயம் ஃபேமிலி ப்ளோட்டர் விசஸ் இண்டிவிஜுவல். அதாவது நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பாலிசி வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து போகிறீங்களா இல்லை உங்களுக்கு மட்டும் தனியாக போட்டுக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். இன்சூரன்ஸ் போடுறதுன்னு முடிவாயிருச்சு, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை என் ஃபேமிலிக்கும் சேர்த்து போட்டுக்கிறேனே அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 50-60 வயசுக்கு மேலே வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாகவே இண்டிவிஜுவலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வயசானவங்களுக்குலாம் வந்து உடம்புல வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்கும். அதனால் அவங்களுக்கு அடிக்கடி செக்அப் வேண்டியிருக்கும், அடிக்கடி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அவங்களுக்கு தனியாக இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து ஒரு 40-30 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களெலாம் சேர்த்து குரூப்பாக ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் வந்து சேர்த்து போட்டுக்கிறது நல்லது. 7வது முக்கியமான விஷயம் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டீங்க, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க. ஆனால் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க, பிளட் டெஸ்ட் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகினதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க, ஏதாவது டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த 2 விஷயங்களும் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள், அட்மிட் ஆனதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள், இது எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னா உங்கள் பாலிசியில் அதெல்லாம் கவர் ஆகிற மாதிரியான பாலிசி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 8வது முக்கியமான விஷயம் ரீஸ்டோரேஷன். அதாவது இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கவரேஜ் வந்து 5 லட்சம், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பில் வந்து 5 லட்சம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆயிருவீங்க. அப்போ அந்த 5 லட்சம் முடிஞ்சிடும். திடீர்னு மறுபடியும் அதே வருஷத்தில் ஒரே வருஷத்துலேயே மறுபடியும் அட்மிட் ஆக வேண்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, 2 லட்சம் பில் வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே 5 லட்சம் கிளைம் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த 2 லட்சம் கவர் ஆகாது. அப்போ அப்படி இருந்தாலுமே திருப்பி அதே வருஷத்துக்குள்ள 5 லட்சம் உங்களுக்கு கவரேஜ் வந்து ரீஸ்டோர் ஆகணும் அப்படின்னா உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியில் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே வருஷத்தில் திருப்பி ஒரு தடவை அந்த ரீஸ்டோரேஷன் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 9வது முக்கியமான விஷயம் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸோ இல்லை இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ உங்களுக்கு விருப்பம் இல்லை, பாரம்பரிய முறையிலான சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் செலவாகும். அப்போ அந்த செலவுகளையும் உங்கள் இன்சூரன்ஸில் கவர் ஆகணும் அப்படின்னா அதுவுமே கவர் ஆகிற மாதிரியான ஒரு பாலிசி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 10வது முக்கியமான விஷயம் நோ கிளைம் போனஸ். அதாவது நம்ம இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே நாளை பண்ண ஏதாவது எமர்ஜென்சினா அட்மிட் ஆகிட்டு அந்த பில்லை வந்து இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கிறது தான். ஆனால் நமக்கு வந்து எந்த எமர்ஜென்சியும் வரல, அட்மிட் ஆகலை, கிளைமே பண்ணலை அப்படின்னா அப்போ நம்ம கட்டின இன்சூரன்ஸ் பண்ணோம்னா அவ்வளோதான, திரும்ப கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஒரு 5 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வருஷம் எந்த கிளைமும் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கவரேஜ் 5 லட்சத்தில் வந்து 10 லட்சமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணும்போது நான் எதுவுமே கிளைம் பண்ணலை, அப்போ நோ கிளைம் போனஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ், எவ்வளோ கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரினியூவல் பண்ணுறது நல்லது. கூடவே ஃப்ரீயாக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த பாலிசியில் ஹெல்த் செக்அப் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த 10 விஷயங்கள். இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். பட் இது மட்டும் பத்தாது. நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ரினியூவல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மற்ற கம்பெனியோட இன்சூரன்ஸ் பாலிசியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு குறைஞ்சது அதிகபட்சம் 1 மணி நேரமாவது ஆகும். 1 மணி நேரமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தும் லட்சக்கணக்கில் உங்கள் காசு கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு தான் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிட்டோவோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் வந்து நடக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். நாங்கள் என்ன உதவி செய்யணும் சார்? ஒரு வாரம் ஆச்சு சார் நான் அட்மிட் ஆகி. சாரி சார், அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது சார். எது அதெல்லாம் பண்ண முடியாது? அப்போ அந்த 1500 லிஸ்ட் போட்டியே